வணக்கம் மாணவர்களே. சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சியாக இன்று பார்க்க இருக்கின்றோம் நோட்டீஸ் ரைட்டிங். சென்ற வகுப்பிலே நாங்கள் இந்த பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் எவ்வாறு நோட்டீஸ் எழுதுவது என்பது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். அதனுடன் தொடர்புடைய வகையிலே இன்று நாங்கள் இங்கே இந்த நோட்டீஸ் ரைட்டிங்கில் நாங்கள் பயன்படுத்த போகின்ற இந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், பயன்படுத்த இருக்கின்ற வேர்ப்ஸ், இங்கே பாடசாலையிலே காணப்படுகின்ற இந்த கிளப்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இங்கே கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் என்று கூறும்போது முதலாவதாக நாங்கள் இங்கே இது மிகவும் இலகுவான ஸ்ட்ரக்சர். இஸ் கோயிங் டு பாவிக்கும் போது அங்கால verb 1 பாவிக்க வேண்டும். பாருங்க, எக்ஸாம்பிள் காட்டப்பட்டிருக்கு. is going to hold, அதே போல is going to conduct, அதே போல is going to organize. அப்ப இங்க வந்து வித்தியாசமான verbs பாவிக்கப்பட்டிருக்கு. hold என்று கூறும் போதும் conduct என்று கூறும்போது நடத்துறது, அதாவது அசல சொல்லுவோம் கண்டக்டர் என்றில இருந்து தான் நாங்கள் கண்டக்டர் எடுக்கிறோம். கண்டக்டர் என்று கூறும்போது நடத்துனர், கண்டக்ட் என்று போது நடத்து. அப்ப ஹோல்ட், இஸ் கோயிங் டு ஹோல்ட் என்று நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று இஸ் கோயிங் டு கண்டக்ட் என்று கூட நாங்கள் பயன்படுத்தலாம். இதே போல ஆர்கனைஸ் பண்ற தேவையாக இருந்தால் அது வினாவை பொறுத்தது. உங்களை நோக்கி வினாவப்படும் வினாவின் நிமித்தம் நீங்கள் ஹோல்ட், கண்டக்ட் அல்லது ஆர்கனைஸ் என்ற விடயத்தை நீங்கள் என்ற வேர்ப்ஸை நீங்கள் இங்கு செலக்ட் பண்ணி எழுதி கொள்ளலாம். அப்ப இங்க வந்து மிகவும் இலகுவான வழி இஸ் கோயிங் டு பாவித்து அங்காலே verb 1 பயன்படுத்துவது. அப்ப இஸ் கோயிங் டு ஹோல்ட், இஸ் கோயிங் டு கண்டக்ட், இஸ் கோயிங் டு ஆர்கனைஸ். இரண்டாவது நடைமுறை, ஒன்றில் நாங்கள் இஸ் கோயிங் டு பாவிக்கலாம், அல்லாட்டி பாவிச்சு verb 3 பாவிக்க வேணும். verb 3 என்றது past participle verb. has பாவிப்பமா இருந்தால் has planned, அதே மாதிரி has organized என்று வரும். has planned அல்லது has organized என்று வரும். ஆனால் has conducted, has held என்று வராது. ஏனென்றால் has planned என்றால் முடிந்தது, has conducted என்றால் நடத்தி முடிந்தது, has conducted என்றால் நடத்தி முடிஞ்சது. அப்ப நடத்தி முடிஞ்சதை பற்றி நாங்கள் எழுத வேண்டிய தேவைப்பாடு இல்லையே. அப்ப நாங்கள் has பாவிப்போமா இருந்தா ரெண்டு வேர்பம் மட்டும்தான் பாவிக்கலாம். ஒன்று வந்து planned அல்லது organized. அப்ப உங்களுக்கு இதுல has பாவிக்கிற ப்ராப்ளமா இருந்தால் நாங்கள் is going to என்ற அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வைத்துக்கொண்டு நாங்கள் எழுதும் போது எங்களுக்கு நீண்ட பிழைகளை நாங்கள் விட வேண்டிய தேவைப்பாடு இல்லை. இப்ப நான் உங்களை அதற்காக has plus v3 நான் பயன்படுத்தக்கூடாது என்று கூறவில்லை. நீங்கள் இரண்டில் ஏதாவது ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இரண்டையும் பயன்படுத்தக்கூடாது. ஒரே இடத்தில் இரண்டையும் பயன்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பயன்படுத்தலாம். என்னை பொறுத்தவரையில் is going to என்று பயன்படுத்துகின்ற அந்த ஸ்ட்ரக்சர் மிகவும் இலகுவானதாக உங்களுக்கு இருக்கும். இங்கே பயன்படுத்தக்கூடிய verbs வந்து பாருங்க, hold நடத்துறது, பிளான் பண்றது, பிளான் திட்டமிடல், ஆர்கனைஸ் ஒழுங்குபடுத்து, இங்கால கண்டக்ட் நடத்து. இவ்வாறான verbsஐ மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த போறீர்கள். இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், எவ்வளவு இலகுவான விடயம் இது. இந்த நோட்டீஸ் ரைட்டிங் என்றது மிகவும் இலகுவான விடயம். ஏனென்றால் நான் குறிப்பிட்ட சில வேர்ப்ஸையும் குறிப்பிட்ட சில கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரையும் மட்டும் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இதனை எழுத இருக்கின்றோம். சோ நாங்கள் இங்கே பார்க்கும் போது the notices center around the school clubs or organization. அதாவது இந்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வினாவப்படுகின்ற வினாவில் பகுதி 1 6ஆம் வினாவிலே பாடசாலையிலே இயங்குகின்ற the clubs and ஆர்கனைசேஷன் அந்த விடயங்களை மையப்படுத்தித்தான் உங்களுக்கு இந்த வினாவப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், போட்டோகிராஃபர்ஸ் கிளப் ஓ போட்டோகிராஃபிக் கிளப், ஹெல்த் கிளப், இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன்,
Old Students Association. OSA, Old Students Association. Students Union. Yes, Students Union. Then some classes mean grade 10 students of our school, grade 11 students of our school. Like this, some classes also can conduct some events. Okay, right. அடுத்ததாக நாங்கள் இந்த நோட்டீஸ் ரைட்டிங் என்று சொல்லும் போது பாடசாலையில் காணப்படுகின்ற கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன் அது தொடர்பான விடயங்களும் எவ்வாறான கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன் எவ்வாறான நிகழ்வுகளை நடத்துகின்றனர் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும். உதாரணமாக கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன் என்ற என்று சொல்லப்படுகின்ற கொலம் இருக்கின்றது. அதே போன்று events they conduct or hold என்று சொல்லப்படுகின்ற கொலம் இன்னொரு கொலம் ஒன்று இருக்கின்றது. அப்ப கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன் அதற்கு கீழ் முதலாவதாக நான் போட்டோகிராஃபர்ஸ் கிளப், நீங்கள் எல்லாரும் இதை வாசிக்கலாம். போட்டோகிராஃபர்ஸ் கிளப். அப்ப இவர்கள் என்ன ஈவெண்டை நடத்தலாம் என்றால் எக்ஸிபிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள். இவர்களால் நடத்தப்படுகின்ற ஈவெண்ட்ஸுக்கான எக்ஸாம்பிள் வந்து எக்ஸிபிஷன். அதே போன்று ஹெல்த் கிளப். ஹெல்த் கிளப் இவர்கள் என்ன நடத்தலாம்? ஐ கிளினிக் ஓ டயக்னோஸ்டிக் கிளினிக். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டயக்னோஸ்டிக் கிளினிக்? டயக்னோஸ்டிக் என்றது என்னன்னு சொன்னால் எங்களோட நோய்களை அறிந்து கொள்வதற்கான ஆரம்ப கட்ட பரிசோதனை தான் டயக்னோஸ்டிக். அப்ப டயக்னோஸ்டிக் கிளினிக் or else ஐ கிளினிக். அப்ப இவ்வாறான நிகழ்வுகளை ஹெல்த் கிளப் வந்து ஆர்கனைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து யோகா கிளாஸஸ், chess competition or matches. These are the events that sports club organizes. Like this, Scouts Association. பாருங்க, Scouts Association. Scouts Association என்றா என்ன? சாரணர் அமைப்பு. இப்ப சாரணர் அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஸ்கவுட்ஸ் அசோசியேஷன் ஒரு கேம்ப்ஸை கண்டக்ட் பண்ணலாம். or else ஜம்போரேஸ். ஜம்போரீஸ் என்றது அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக விளையாட்டு, டேலண்ட் ஷோ, அதே மாதிரி இன்டெலிஜென்ட் குயிசஸ் அப்படின்னு சொல்லி நிகழ்வுகள் நடத்தப்படும். இதுல வந்து சாரணருக்கு பட்ஜெட்ஸ் அப்படியே வேண்ட அவர்களின் பதவி உயர்வுகள் வழங்கப்படுகிறது இந்த ஜம்போரீஸுக்குள்ளால. அப்ப இது ஒரு அனுபவம். அது ஒரு ஒன் மந்த்துக்கு மேலாக நடைபெறும் ஒரு விழா, ஒரு திருவிழா மாதிரி நடைபெறும். அப்ப ஸ்கவுட்ஸ் அசோசியேஷன் வந்து கேம்ப்ஸ் அல்லது ஜம்போரிஸை ஆர்கனைஸ் பண்ணும். அதை விட நெக்ஸ்ட் திங் இஸ் இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன். இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் என்னத்தை கண்டக்ட் பண்ணும் என்றால் இங்கிலீஷ் டே ஓ ஸ்பெல் மாஸ்டர் ஓ ரீடிங் கம்பெட்டிஷன். ஸ்பெல் மாஸ்டர் என்ற ஸ்பெல்லிங், ஸ்பெல் கம்பெட்டிஷன். ஸ்பெல் மாஸ்டர் என்ற ஒரு ப்ரோக்ராம். ரீடிங் கம்பெட்டிஷன் என்ற ரீடிங் புக்ஸ் ரீட் பண்ற கம்பெட்டிஷன். இதை விட நெக்ஸ்ட் ஒன் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் பழைய மாணவர் சங்கம். அப்ப இவர்களால ஒழுங்கமைக்கக்கூடிய விழா அல்லது ஒரு நிகழ்வு என்று கூறும்போது ஸ்ரமதான கம்பைன் ஓ ட்ரீ பிளான்டிங் வீக். இங்க தரப்பட்டிருக்கிற இதே நிகழ்வுகளை மட்டும்தான் நடத்துவது என்பதல்ல, ஆனால் இவ்வாறான நிகழ்வுகளை அவர்கள் ஒழுங்கு செய்கிறார்கள். இதே போன்று ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். ஸ்டூடெண்ட் யூனியன் என்று சொல்லும் போது மாணவர் அமைப்பு, பாடசாலையில் காணப்படுகின்ற மாணவர் அமைப்பு. அப்ப இங்க வந்து மாணவர் ஒன்றியம் என்று கூறலாம்.
மாணவர்களின் ஒன்றியம். இவர்கள் குவிஸ் காம்படிஷனை நடத்தலாம். குவிஸ் அதாவது வினா, குவிஸ் காம்படிஷன். அதே போன்று ட்ரீ பிளான்டிங் வீக், மரம் நடுகை தினம் அல்லது மரம் நடுகைக்கான வாரம் அன்று அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்வுகளை அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதே போல கிளாஸஸ், இப்போ கிரேட் 10, கிரேட் 11, கிரேட் 9 என்பது போன்ற பல கிளாஸஸ் வந்து பாடசாலைகளிலே காணப்படுகின்றன. இந்த கிளாஸஸ் வந்து தங்களுக்கென்று சில நிகழ்வுகளை அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதில் ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிப் அல்லது ஒரு ஸ்பீச் காம்படிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் 9 கிளாஸ் of Jaffna Hindu College is organizing a speech on the use of polythene. பொலித்தீனின் யூஸை பற்றி, பொலித்தீனின் பயன்பாடு தொடர்பான ஒரு ஸ்பீச்சை அரேஞ்ச் பண்ணினோம்னு சொல்லி நாங்கள் செய்யலாம். இப்போ கிளாஸ் வைஸாகவும் சில நிகழ்வுகள் அரேஞ்ச் பண்ணுற வழக்கம் ஒன்று காணப்படுகின்றது. இதே போன்று ரோட்டரி கிளப், ரோட்டரி கிளப் வந்து என்னென்ன நிகழ்வுகளை அரேஞ்ச் பண்ணலாம்? அதாவது அவேர்னஸ் சம்பந்தமான ப்ரோக்ராம், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் சொன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு. அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரோட் ரூல்ஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் and for students also learning something about road rules is very important. ஏனென்றா we can prevent many accidents. Everyone follow the road rules, we can prevent a lot of accidents. So these are the clubs. So far நாங்கள் when we go through the O level questions நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இவ்வாறான clubs and associations தான் you can see in the paper itself. Question number 6 you can analyze. உங்களோட இந்த பேப்பர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் then you can see these clubs and association along with the events they are conducting or arranging or organizing. அப்போ for example the health club வந்துடுது, கேள்வியில ஹெல்த் கிளப் வந்துடுது, அப்புறம் ஐ கிளினிக்கை வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி எழுதட்டாமா என்றால் நீங்க என்ன எழுதல? நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் என்ன கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை பாவிச்சா சுவமண்டு. அப்ப நாங்கள் இங்க ஹெல்த் கிளப் இஸ் கோயிங் டு, ஹெல்த் கிளப் இஸ் கோயிங் டு நீங்கள் இனி இதுக்குள்ள எழுதலாம் கண்டக்ட். Health club is going to conduct. And இங்க வந்து ஐ கிளினிக் என்றபடியா ஐல வர சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து வவல் என்றபடியா நாங்கள் ஏண்டு எழுதலாது an eye clinic. அப்ப health club is going to conduct an eye clinic. Or if it is diagnostic clinic நாங்கள் ஏவ போடுவோம், ஏவ பாவிக்கலாம். இதுக்கு டயக்னோஸ்டிக் கிளினிக்கா இருந்தால் என்றதை பாவிக்கலாம். for eye clinic and eye clinic. So health club is going to conduct an eye clinic அல்லது health club is going to conduct a diagnostic clinic. conduct பதிலா holdம் போடலாம். எப்படி போடலாம்? conduct எடுத்து போட்டு hold போடலாம். health club is going to hold an eye clinic or health club is going to hold a diagnostic clinic. இதே போன்று ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு நாங்கள் எழுதிக் கொள்ளலாம் the sports club is going to conduct yoga classes or the sports club is going to conduct chess competition or cricket matches. அதே மாதிரி ஸ்கவுட்ஸ் அசோசியேஷனை பார்த்தால் அங்க நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம். எவ்வாறு கூறலாம் என்று நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இதே பேட்டர்னை பயன்படுத்தி இஸ் கோயிங் டு என்ற பேட்டர்னை பயன்படுத்தி நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இது மிகவும் சுலபமானது. இந்த பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டால் நிச்சயமாக நாங்கள் 5க்கு 5 புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த இஸ் கோயிங் டு கண்டக்ட் அல்லது இஸ் கோயிங் டு ஹோல்ட், இஸ் கோயிங் டு கண்டக்ட் அல்லது இஸ் கோயிங் டு ஹோல்ட், இதை நீங்கள் ஒரு பிக்சரா
இந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரு பிக்சரா மைண்ட்ல ஏற்றி வச்சிருந்தால் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ வித்தவுட் கமிட்டிங் எனி மிஸ்டேக். எந்த மிஸ்டேக்கும் விடாமல் நாங்கள் இலகுவாக 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இஸ் கோயிங் டு ஹோல்ட் scouting camps or jamborees. Sports association is going to conduct and madadalam, hold and madadalam. அப்ப அதன்படி scout association is going to hold scout camps or jamborees. இதே போன்று இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் என்று பார்க்கும் போது இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் is going to hold an English day. English day ல வர இங்கிலீஷ் என்றது ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து வவலா வரபடி நாங்கள் என்ன போடுகின்றோம். அப்ப இதன்படி இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் இஸ் கோயிங் டு ஹோல்ட் an English day. ஓ இங்கிலீஷ் லிட்டரரி அசோசியேஷன் இஸ் கோயிங் டு கண்டக்ட் ஸ்பெல் மாஸ்டர் program. Like this, English Literary Association is going to hold a reading competition. Like this, Old Students Association. When we think about it, as I already said, you can use is going to. So, Old Students Association is going to conduct a Shramadana campaign. Old Students Association is going to hold a tree planting week. Like this, let's go Students Association. Let's go to Students Association. Right. The Students Association is going to hold a quiz competition. Or else, Students Association is going to conduct a tree planting week. Like this, ஒரு கிளாஸ் எடுப்பண்ணாங்க. Grade 10 students of Jaffna Hindu Ladies College is going to conduct a speech. ஓ ட்ரிப்பா இருந்தால் நாங்கள் கண்டக்ட் என்று போடுறாது. அரேஞ்ச் ட்ரிப் என்றால் நாங்கள் ஆர்கனைஸ் என்று போடலாம். ஆர்கனைஸ் இந்த verb தான் ட்ரிப்புக்கு பயன்படுத்தணும். ஆர்கனைஸ். அப்ப grade 10 students of Jaffna Hindu Ladies College are going to organize students என்றபடியா grade 10 students என்றைக்குள்ள நாங்கள் வந்து அதை வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும். ஒரு கிளாஸ் அவளாம் சேர்ந்து ஒரு கிளாஸ். அப்ப நாங்கள் சிவர் எடுத்தால் அது எப்படி வரும்னா the grade 10 students of Jaffna Hindu Ladies College is going to organize a trip என்று வரும். ஏனென்றால் ஒரு வகுப்பில் பல மாணவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த ஒரு வகுப்பு முழுமையும் சேர்ந்து ஒரு சிங்குலரா தான் நாங்கள் எடுப்போம். இப்ப குரூப் ஆஃப் பீப்புள் என்று பார்த்தோம்னா அந்த குரூப்ல வந்து நிறைய பீப்புள் இருந்தாலும் அது ஒன்றா தான் நாங்கள் எடுப்போம். அப்ப அதாவது கலெக்டிவ் நவுன் என்று பார்ப்போம். கலெக்டிவ் நவுன் அதுக்கு இல்லை. அப்ப அப்படி பார்த்தால் கலெக்டிவ் நவுன் என்று நாங்கள் பார்ப்போம். கலெக்டிவ் நவுனுக்குள்ள ஒரே மாதிரியான வகையை சேர்ந்த மாதிரிகள் கணக்கு எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிஷ் எடுத்துக்கொண்டால் கணக்க ஃபிஷ் நாங்கள் சொல்லுவோம் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ். ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் சொன்னா ஒரு கூட்டம். அப்ப அதை வந்து சிங்குலர் தான் நடப்போம். அதே மாதிரி ஒரு வகுப்பு மாணவர்கள் இந்த வகுப்புல பல மாணவர்கள் இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட வகுப்பத்தை நாங்கள் இங்க சுட்டி காட்டுகிறோம். அப்ப நாங்கள் சொல்லலாம் the grade 10 students of Jaffna Hindu Ladies College is going to organize a trip. என்று நாங்கள் சொல்லலாம். கண்டக்ட் என்று சொல்லக்கூடாது. அது ஒரு நிகழ்வா இருக்கணும். பாடசாலையில் நடக்கிற நிகழ்வு. இது வந்து ட்ரிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்றது, கண்டக்ட் பண்றது இல்லை. அதே மாதிரி ஹோல்டும் வராது. இங்க ட்ரிப் இருந்தால் அதாவது இங்க போறதா இருந்தால் நாங்கள் இப்ப எஜுகேஷனல் டூர்
என்றாலும் ஆர்கனைசர் தான் சொல்ல வேணும். எஜுகேஷனல் டூர். இப்போ நாங்கள் பலனருவ, அனுராதபுரம் அப்படி சில இடங்கள், அதாவது ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸான இடங்களுக்கு நாங்கள் போகிறதா இருந்தால் அது ஒரு ஒரு பெரியான ஒரு ட்ராவலிங். For those things we have to use the verb organize. Okay, right. Next thing is Rotary Club. Rotary Club is going to conduct an awareness program about road rules. An awareness program on road rules. So awareness program வந்து நான் உங்களுக்கு சொன்னானது என்னன்னா விழிப்புணர்வு நிகழ்வு. அப்ப இங்க வந்து நாங்கள் is going to conduct ன்னு சொல்லலாம், இல்லாட்டி is going to hold ன்னு சொல்லலாம். அதே மாதிரி is going to organize ன்னு சொல்லலாம். organize என்ற இதுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ரைட். அப்ப இவ்வாறான நடைமுறைகளை பின்பற்றி எழுதுவீர்களானால் நிச்சயமாக 5 புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும்.